ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி 23, 2019 ஹிந்து அண்ட் பிஏபி நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலா ரிவ்யூ ஹியரிங் அவைட் ஜஸ்டிஸ் மல்கோத்ராஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நியூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் மல்கோத்ரா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதில் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் ஜஸ்டிஸ் மல்கோத்ராவும் ஒன் ஆஃப் த மெம்பர். ஓகேவா, அவங்க வந்து இப்போ மெடிக்கல் லீவில் போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே இதோட ஹியரிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரிவ்யூ பெட்டிஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிவ்யூ பெட்டிஷனுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ரிவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அல்லது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லெஜிஸ்லேஷன் அல்லது கோர்ட் இவங்களால் ஏற்படுத்தின ரூல்ஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அகைன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிவ்யூ பெட்டிஷனை யார் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ரிவ்யூவால் அந்த வேர்டிக்டால் அஃபெக்ட் ஆன பர்சன். ஓகேவா, அக்ரீவ்டு ஆன பர்சன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கொள்ளலாம். ஈவன் தேர்ட் பார்ட்டி பர்சன் கூட ஈவன் அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதால் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அவரால் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட முடியும். ஓகேவா, ஸோ ஆர்டிகல் 137 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Constitution provides the Supreme Court the power to review any judgment pronounced or order made by it. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட இது. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இந்த ஆர்டிகல் 137 இன்க்ளூட் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 145 என்ன கொண்டு வந்தாங்களோ அதையும் ஆர்டிகல் 137 வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 145 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது ஒரு ரூல்ஸ் போடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவில் ஏதாவது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வருது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 137 படி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேகதாது டேம் பிளான்ஸ் வயலேட்ஸ் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் தமிழ்நாடு. ஓகேவா, நமக்கு மேகதாது ப்ராஜெக்ட்டை பற்றி ஆல்ரெடி நிறையா தடவை பார்த்துருக்கோம். ஸோ மேகதாது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கர்நாடகா காவேரி ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது அந்த மேகதாது ப்ராஜெக்ட். இந்த மேகதாது ப்ராஜெக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, சிவனசமுத்திரம் ப்ராஜெக்ட் அங்கே ஒரு 2003 வந்து என்ன இதோட ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ கொண்டு வந்தது அந்த மேகதாது டேம் ப்ராஜெக்ட்டும். இந்த மேகதாது டேம் ப்ராஜெக்ட் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்காண்டி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரோட வாட்டர் கிரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதோட அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து என்னென்னா கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது, இதுக்கான பர்மிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இந்த மேகதாது ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்துருப்போம். இந்த மேகதாது ப்ராஜெக்ட் வச்சு ஒரு கொஷின் வந்து லாஸ்ட் நேற்று வந்து குரூப்பில் போட்டிருந்தோம். ஸோ அந்த கொஷினையும் பார்த்துக்கோங்க. ஏதாவது ப்ராஜெக்ட் அண்ட் ரிவர். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கீழே இது பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இதில் 3வது ஆப்ஷன் வரைக்கும் தான் இருக்குது. 4வது ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி எபோவ். ஓகேவா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இதில் மறைஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் புட் ஆன் ஹையர் அலர்ட் அஸ் ஸ்வைன் ஃப்ளூ கேசஸ் ஸ்பைக் அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகேவா, ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா H1N1 அப்படிங்கிறது தான் ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. H1N1 இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூ ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து என்ன ஏவியன் ஃப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்வைன் ஃப்ளூ எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா பன்றியால் வரக்கூடியது தான் ஸ்வைன் ஃப்ளூ. ஏவியன் ஃப்ளூ எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்னால் வரக்கூடியது. ஓகே, இப்போ இதில் இந்த கேஸில் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைன் ஃப்ளூவை பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வந்து என்ன எங்கே பரவி இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் 49 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க இந்த 2 வாரத்தில் அப்படிங்கிறதா இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ஓகேவா, அப்போ ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஓகே, நம்ம நுரையீரல் சம்மந்தமான நோயை ஏற்படுத்தக்கூடியது தான் இது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்மாங்க. இது எதில் முக்கியமாக வரும்னு பார்த்தீங்கன்னா பன்றிகளில் அதிகமாக வரும். இந்த பன்றிகள்லேருந்து மனிதனுக்கு ஈஸியாக பரவுமானா இல்லை, ஈஸியாக பரகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் பன்றியோட நேரடியான தொடர்பு வந்து எந்தெந்த பீப்புளெலாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் பீப்புள் டு பீப்புள், அதாவது ஹியூமன் டு ஹியூமன் வந்து என்னென்னா இது பரவுமானா எஸ், இது பரவுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் யார் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்மனரி கண்டிஷன்ஸ், ஆஸ்துமா அந்த மாதிரி நோய் இருந்தால், நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருந்தால், இல்லது பார்த்தீங்கன்னா அவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாலோ, அடல்ட்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஹை ரிஸ்க் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்வைன் ஃப்ளூவோட சிம்டம்ஸ்க்கான இது கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ராஜஸ்தானில் இது அதிக லெவலில் போய்கிட்டு இருக்குது. ஓகே, எந்தெந்த ஸ்டேட்லலாம் இப்போ இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால்
ராஜஸ்தானில் இருக்கையிலே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்வைன் ஃப்ளூ ரிலேட்டட் ஏதாவது கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஹைக் லைக்லி டு பி நோட்டிஃபைட் பை February. இது என்ன ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நிறையா டாக்டரேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான ஹைக் பேமெண்ட் வந்து என்ன ஹைக் பண்ணுறது. ஓகே, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் என்ன 20 to 30% கிட்ட ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து என்ன 80% கிட்ட கேட்டிருக்காங்க. இதை பொறுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் கெயின் அண்ட் பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு இருக்கும். ஓகேவா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில் இங்கே இருக்கிற பீப்புள் வந்து என்னென்னா அதிகமாக வந்து கலந்துக்காமல் வேறு கண்ட்ரிக்கு, அதாவது நாசா அது மாதிரி வேறு இதுக்கு போய் ஜாயிண்ட் ஆகிறது அப்படிங்கிறது பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின் கெயின்னா நிறைய இதுக்கு முன்னாடி இந்தியா விட்டு வெளியே போன எல்லாத்தையும் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காண்டி கவர்மெண்ட் கொண்டு வர்ற அந்த ஸ்கீம்ஸை பற்றிலாம் பேசியிருப்பாங்க இன் பிரெயின் கெயினில். ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பிரெயின் கெயின் அண்ட் பிரெயின் ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், போய் படிங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ILO அர்ஜஸ் யூனிவர்சல் லேபர் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எங்கே அப்படின்னு பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து இப்போ வந்து சுவிட்சர்லாந்தில் போய்கிட்டு இருக்கு. ஓகே, அப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு NGO மாதிரி. ஓகேவா. இது வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடக்கிற மீட்டிங் வந்து என்ன இன்ஃபார்மல் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் கவர்மெண்ட் தனியார் எல்லாருமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்கஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்கஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவலி இயர்லி எல்லா வட்டமும் அது வந்து என்ன டாவோஸ் சுவிட்சர்லாந்தில் தான் நடக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி நடக்கிற அந்த மீட்டிங்கில் யார் இது வரைக்கும் முக்கியமான லீடர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கலந்துக்கிட்டு இருப்பாங்க எல்லா ஆனுவல் மீட்டிங்லையும். பட் இந்த ஆனுவல் மீட்டிங்கில் முக்கியமான லீடர்ஸ் நிறைய பேர் கலந்துக்கல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் கலந்துக்கல. பிகாஸ் யூஎஸோட கவர்மெண்ட் ஷட் டவுன்னால அவங்க கலந்துக்கல. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகேயோட பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கல. ஓகேவா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிரெக்சிட் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கிறதுனால. தேர்ட் வந்து என்ன பிரான்ஸோட பிரசிடென்ட் வந்து கலந்துக்கல. பிகாஸ் அங்கே வந்து எல்லோ வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து இதில் கலந்துக்கல. ஓகேவா. அங்கே கிரீமியா ப்ராப்ளம் அண்ட் அதர் எக்கனாமிக் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சைனா வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. பிகாஸ் அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அண்ட் ட்ரேட் வார்னால. அப்புறம் இந்தியா வந்து கலந்துக்கல. ஓகேவா. இந்தியா ஏன் இதில் கலந்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்தியாவோட இப்போ எலெக்ஷன் வந்து 2019 வர்றதுனால அவங்க வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே போகலை. ஸோ ஓகேவா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன போடணும்னா ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் யாருன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா லேபரோட அந்த ஒர்க் கேரண்டி கொடுக்கறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான லைக் ஓவரால் இன்டர்நேஷ்னல் கவர்னன்ஸை வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கவுண்டூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி இன்ஃப்ளேஷனை பற்றி நிறையா பார்த்துருப்போம். ஸோ ஓகேவா, நான் இதில் பேசிக் சொல்லிடுறேன். இன்ஃப்ளேஷன்னா 2 வகையான இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஒன்று வந்து என்ன ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன். ஓகேவா. இப்போ கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மில் எதோட பொருட்களோட விலையெல்லாம் வந்து அதிகமாகுமோ அது மட்டும்தான் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். லைக் இப்போ நீங்கள் வந்து தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி ஃபுட் ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க, எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா அதோட விலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகக்கூடியது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் இன்ஃப்ளேஷனில் இருக்காது. பட் ஹெட் இன்ஃப்ளேஷனில் இந்த ஃபுட் ஆர்டிக்கல் எல்லாமே வந்து என்ன இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷனில் 2 வகை. ஓகேவா. இதில் இப்போ நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு, ஓகேவா, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 2 வகையான இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 வகையான இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.9%, 19% அண்ட் பார்த்தீங்கன்னா 3.8% தான் இப்போ வந்து என்னென்னா இதாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனில் ரொம்ப லோ லெவல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது நம்மளுடைய எக்கனாமியோட ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்டாக்னட்டான நிலைமையில தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பொருட்களோட விலைலாம் அதிகமாகும் போது பொருட்களுக்கான டிமாண்ட் அதிகமாகும். அப்படி டிமாண்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். பட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான். ஓகேவா. ஸோ அந்த லிமிட்டட் வேல்யூவை கொண்டு வரதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயாக இருக்கட்டும், ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டரி பாலிசியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சம் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னா எதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி
இப்போ பேங்க்குக்கான நமக்கு பேங்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கொடுக்க வேண்டிய கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்க் ஆர்பிஐ கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறது, கம்மி பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதை சேஞ்ச் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் அந்த வேல்யூவை வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்சே பண்ணல. ஓகேவா? ஸோ ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கான வேல்யூவை சேஞ்சே பண்ணல. இப்போ இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெப்போ ரேட்டோட வேல்யூவை, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெப்போ ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பேங்க்குக்கான அதிகமான கடன் கொடுக்குற எபிலிட்டி வந்துடும். ஸோ அதிகமாக அவங்க கடன் கொடுக்கும்போது எல்லார் கையிலையும் மணி அதிகமாக போயிடும். மணி அதிகமாக போனால் அவங்களால ஈஸியாக நிறையா ப்ராடக்ட்டை வாங்க முடியும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ அதை தான் இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு போன மீட்டிங்கில் வந்து என்ன ஆர்பிஐ வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நியூட்ரல் பொசிஷனில் இருந்து கேலிப்ரேட்டட் டைட்னிங் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சென்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து என்ன சம் சேஞ்சஸ் வந்து என்னென்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா கேலிப்ரேட்டட் டைட்னிங்னா லாங் டேர்மில் அதை முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறதா அதிகப்படுத்துறதா அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த கேலிப்ரேட்டட் டைட்னிங்கை அந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேலிப்ரேட்டட் டைட்னிங்லேருந்து நியூட்ரல் வேல்யூக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஸ்டார்ஸ் அட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. ஆக்சுவலாக இதில் ரொம்ப பாயிண்ட் எதுவுமே இல்லை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மான்சூன் டெஃபிசிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 10% கீழே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் மான்சூன் டெஃபிசிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 44% லெவலுக்கு கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி கம்மியானதுனால இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுடைய டெஃபிசிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான டெஃபிசிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ராட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ராட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்ரேரியன் கிரைசிஸ் வரும். ஸோ கரெக்டாக அந்த அக்ரேரியன் கிரைசிஸ் வர்ற டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மர் பீக்கில் இருக்கிற நேரம், மே ஜூன் இந்த நேரத்தில் தான் சம்மர் பீக்கில் இருக்கும். ஓகே? ஆனால் அதே நேரத்தில் தான் நமக்கு எலெக்ஷனும் வருது. ஸோ எல்லா பார்ட்டியும் வந்து என்ன எலெக்ஷனில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வாட்டர் ஸ்கார்சிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிட் இன் த சாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 2018 இப்போ கொண்டு வந்ததை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றின கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனை பற்றின நோட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்போம். ஸோ அதை ஒரு தடவை பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னா எத்தனை ஜோனாக பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஓகே? கோஸ்டல் ரெகுலேஷன் 1, 2, 3, 4, அதாவது CRZ 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே? இதில் CRZ 1 அண்ட் CRZ 4 இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஜைல் ஏரியான்னு சொல்லுவாங்க. CRZ 1 அப்படியா? ஓகேவா? இதுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டியோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியோ கொண்டு வரணும்னா நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மிஷன் கேட்கணும். இது CRZ 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ் லைக் ஐலாண்டு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா CRZ 4ல் வரும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்கணும். பட் CRZ 2 and 3 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா CRZ 2 அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ரூரல் அண்ட் அர்பன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ லெவல் பாப்புலேஷன் இருக்கிற ரூரல் அண்ட் அர்பன் தான் CRZ 3 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 4 அதாவது CRZ 1, 2, 3, 4 இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான ரெகுலேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் நார்ம்ஸை வந்து என்ன ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. லைக் என்னென்னா கோஸ்டல் ஹசார்டஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2011 ரெகுலேஷன் ஜோனில் கொண்டு வந்திருப்பாங்க. இதை 2018 வந்து என்னென்னா சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது என்னன்னா நம்ம கோஸ்டல் ஹசார்ட் ஜோன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சுனாமி மாதிரியான இது வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோஸ்டல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டோம் சர்ச் ஆகுது. இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாட்டர் வந்து என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த என்ட்ராகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கோஸ்டல் ஹசார்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணியிருந்தாங்க 2011 ரெகுலேஷனில். பட் என்ன 2018 அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான என்க்ரோச்மெண்ட் வந்து என்ன அந்த ஏரியாவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமான ஏதாவது இப்போ அந்த சுனாமி மாதிரி இது வந்தாலோ புயல், ஒக்கி புயல், அதே மாதிரி வர்தா புயல் அந்த மாதிரியான வரும்போது நிறைய பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த CRZ 1 அந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஹை டைட் லைன்லேருந்து அரௌண்ட் 100 மீட்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிக்ஸேஷனில் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் அண்ட் 100 மீட்டராக கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துலலாம் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டூரிசம் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஏற்கனவே டிஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற அந்த லகூன்ஸு, மார்ஷல் லேண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் கம்யூனிட்டி அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் அவர் பெரில் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இப்போ கான்ஃபரன்ஸ் வந்து கட்டோவைஸில் நடந்துச்சு COP24. இதில் வந்து US, சவுதி அரேபியா அண்ட் ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அவங்க என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அரௌண்ட் 1.5 டிகிரி செல்சியஸ் கிட்ட ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அண்ட் அதுக்கான இதையும் நாங்கள் வந்து ரெமடிஸை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஏற்கனவே டெம்பரேச்சர் ரைஸ்னால ஆட்டோமேட்டிக்காக சியோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னமும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ் இன்னமும் கொஞ்சம் கம்மியாகி உள்ளே கொண்டு வரும்போது இது அதிகப்படியான ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத இதில் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டு டேக் இன் சேம்பர் டிசிஷன் ஆன் ஆர்டிகல் 35A. ஸோ ஓகே, வாட் இஸ் ஆர்டிகல் 35A? 35A அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு கொடுத்த ஒரு சிட்டிசன்ஷிப், இதுதான் ஆர்டிகல் 35A. இந்த ஆர்டிகல் 35A எப்படி இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ஆர்டரில் தான் பண்ணியிருப்பாங்க. அதாவதுன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எந்த வித சேஞ்சஸும் பண்ணியிருக்காமல் டைரெக்டாக பிரசிடென்ஷியல் ஆர்டரில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த பிரசிடென்ஷியல் ஆர்டரில் இஷ்யூ பண்ணது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு 1954 பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் இருக்க சிட்டிசன்ஸோட அவங்க வந்து அவங்களோட சிட்டிசன்ஸ்க்கு சம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கீம்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு சேஞ்சஸ்லாம் வந்து அவங்களால கொடுக்க முடியும். அண்ட் இவங்க தான் அவங்களுடைய சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ஷூர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான இது கொடுக்குறது தான் ஆர்டிகல் 35A அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம நிறையா படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி. ஸோ இதை எப்போ இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 370 படி இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 370 அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குற ஆர்டிகல். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 35A இன்க்ளூட் பண்ணது ஆர்டிகல் 368 ஆஃப் 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 368 ஆஃப் 1 அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பார்லிமெண்ட்டில் அதுக்கு டிஸ்கஷன் நடக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 368 ஆஃப் 1 சொல்லியிருப்பாங்க. பட் இந்த 35A அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஸ்கஷனும் இது வரைக்கும் பார்லிமெண்ட்டில் நடக்கலை. பட் டேரெக்டாக ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டரில் இதை வந்து ஆர்டிகல் 370 கீழே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது போயிருக்கேன். ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 35A பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த இது வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுனாலும் சொல்கிறேன். இல்லை ஆர்டிகல் 35 பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணுறேன். ஆர்டிகல் 35A அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிட்டிசன்ஸுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே உள்ளவங்க அதாவதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிட்டிசனாக இருக்கவங்க மட்டும்தான் அங்கே ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் அதர் ஸ்டேட்லேருந்து யார் போனாலும் அங்கே ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடையாது. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள முஸ்லீம்ஸ் உமன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலேருந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் கிடையாது. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ரிசர்வேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கோட பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் சைபர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்றே வந்து என்னென்னா ஒரு முக்கியமான இது பார்த்தோம். அதாவதுன்னா இவிஎம்ஸ்லேருந்து இனிமேல் பேப்பர் பேலட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம். ஸோ அதில் ஒரு 5-6 பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ முக்கியமானது அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு மொத்தம் 3 இது தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, செகண்ட் வந்து வெரிஃபையபிலிட்டி, தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்ரசி. இந்த 3மே வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3மே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவிஎம்மில் மிஸ் ஆகுது. பட் பேப்பர் பேலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3மே என்ஷூர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இதில் பேசியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒருத்தர் மேலே
சையத் சகுஜா அப்படிங்கிறவர் மேலே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காப்புல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இவிஎம்ஸை டேம்பரிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ டெல்லியில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த சையத் சகுஜா அப்படிங்கிறது இந்தியன் சிட்டிசன். ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இங்கே அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அவரை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டிபோர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கும் இந்தியன் கவர்மெண்டால் முடியும். ஓகேவா. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டேக்ஸ் பேக் 31 ஸ்டாண்டர்ட் ரோஹிங்கியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இது ஒரு போயிட்டு இருந்துச்சு. ஸோ திரிபுரா பார்டரில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 31 ரோஹிங்கியா பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லாத ஐலாண்டில் வந்து இருந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து இந்தியாவுக்குள்ளே மறுபடியும் எடுத்துக்கிறதுக்கு இந்தியா வந்து ஒத்துக்குச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரோஹிங்கியாவை இங்கேருந்து மியான்மருக்கு டிபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம ரோஹிங்கியா அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் நிறையா இதில். ரோஹிங்கியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி முஸ்லீம்ஸ். அது எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மியான்மரில் இருக்கிறவங்க. ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க ஒரு பெரிய மிலிட்ரி ஆர்கனைசேஷன்லாம் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்க ரோஹிங்கியா பீப்புள் மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சு கொண்டுகிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இந்த ரோஹிங்கியா பீப்புள் எங்கே அதிகமாக இருப்பாங்கன்னா அங்கே அரக்கன் வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துல அதிகமாக இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேரை கொண்டுகிட்டு இருந்தாங்க. அதனால் என்னென்னா நிறையா பேர் பங்களாதேஷ் அண்ட் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்துட்டாங்க. ஓகேவா. ஸோ அதில் கொஞ்சம் பேர் இந்தியாவில் இருந்தவங்க மறுபடியும் பங்களாதேஷ்க்கே போக ஆசைப்பட்றாங்க. மியான்மருக்கு இல்லை பங்களாதேஷ்க்கு போக ஆசைப்பட்றாங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்கள மறுபடியும் மியான்மருக்கு அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பயந்து அவங்க வந்து பங்களாதேஷ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்படி போகிற வழியில் தான் இங்கே பங்களாதேஷோட நேஷ்னல் பார்டர் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணி மறுபடியும் அவங்கள திரிபுராவுக்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதான் அந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டருடைய டெப்ட் டு ஜிடிபி ஃபால்ஸ் ஸ்டேட்டோட ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எவ்வளோ ஜிடிபி இருக்கோ அதில் எவ்வளோ நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் டெப்ட் டு ஜிடிபி அப்படிங்கிறது. ஓகேவா. இதில் சென்டரோட இது வந்து என்ன கம்மியாகிட்டு இருக்குது, ஸ்டேட்டோட இது அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேல்யூஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இது வந்து என்ன ஸ்டேட்டோடது வந்து அரௌண்ட் 24% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் 46.5% அளவுக்கு ஓரளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ ஸ்டேட்டோடது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகாதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய் பாண்ட்ஸ். ஓகேவா. உதய் பாண்ட்ஸ்னால் உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோஜனா படி அங்கங்கே அந்த டிஸ்காம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுற இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ இருக்காங்க. ஓகேவா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடன்கள் இருக்குது. அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அரௌண்ட் 75% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறது தான் இந்த உஜ்வால் டிஸ்காம் அஷூரன்ஸ் யோஜனா. இது 2015 கொண்டு வந்து 2 வருஷம் நடந்திருக்கு. 2015, 16, 17, 18. ஸோ இதில் நடந்திருக்கும். 16, 17 நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அரௌண்ட் 75% ஆஃப் கடனை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோட இதில் வந்து பாண்டை இஷ்யூ பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்போ இதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட இதில் ஆட் ஆனதுனால இது வந்து என்ன அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஏபியில் ஒரே ஒரு முக்கியமான நியூஸ் தான். அதுவும் என்னென்னா 10 வருஷம் கழிச்சு நடந்ததுனால தான் இது கொஞ்சம் முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி என்ன பண்ணுறாங்கன்னா லார்ஜஸ்ட் எவர் கோஸ்டல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. 10 இயர்ஸ் கழிச்சு நடந்திருக்கு. 10 இயர்ஸ் கழிச்சு எப்போன்னா 26/11 அட்டாக் வந்து என்னென்னா இந்தியாவில் மும்பை அட்டாக் தான் 26/11 அட்டாக் 2008 நடந்திருக்கும். ஓகேவா. 26/11 செப்டம்பர் 26 அப்படிங்கிறது தான் 26/11 அட்டாக். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 10 வருஷம் கழிச்சு என்னென்னா அந்த எக்ஸசைஸை நடத்துகிறாங்க. அந்த எக்ஸசைஸ் பேர் சி விஜில் அப்படிங்கிறது. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் அதுவும் சதர்ன் கோஸ்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்தந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாருமே வந்து இதில் பங்கேற்கிறாங்க அப்படின்றதும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று 9/11 அட்டாக்னு இருக்கும். 9/11 அட்டாக் பற்றி நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக தான் பார்த்தோம். இப்போ 9/11 அட்டாக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்க ரெட்டை கோபுரத்தை வந்து தகர்க்கிறது தான் 9/11 அட்டாக். அது 2001 நடந்திருக்கும். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.